الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. அந்த கோடி கலந்த சராசரங்கள் அனைத்தையும் அறகுறப்படுத்தி தனது ஆட்சி அழகான முறையிலே அமல்நடத்திக் கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும், அன்று தொற்று இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்கிறார்கள், எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ் தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, காலங்கள் செல்ல செல்ல அல்லாஹ்வுடைய அழிவுகளும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. முன்னைய காலங்களிலே மழை பொழிய போகிறது, மேகம் கருத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுதே சந்தோஷம் வருகிறது. மழை பொழிய போகிறது என்ற உள்ளத்தில் எல்லாம் சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆனால் தற்போது சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது, கொஞ்சம் மேகம் கருத்திருக்கின்ற பொழுது கூட உள்ளத்திலே பயம் வருகிறது. என்ன அழிவு வரப்போவதோ தெரியாது, எங்க வீடு தாழ போவதோ தெரியாது, என் கடை அழிய போவதோ தெரியாது, என் விவசாயம் என் பயிர் பச்சைகள் அழிய போவதோ தெரியாது, எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போவதோ தெரியாது என்று சொல்லி உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது. மனிதர்கள் இன்று அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ரஹ்மத்தாக இறக்குகின்ற மழை எப்பொழுது சோதனையாக மாறும் என்றால், எமது அமல்களும் இபாதத்துகளும் நாம் குறைவாக செய்கின்ற பொழுது, எங்கள் அமல்களை விட இந்த உலகத்திலே பாவம் தாண்டவம் ஆடுகின்ற பொழுது, அல்லாஹ்வின் பக்கம் பாவங்கள் செல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதனைகளை எங்களுக்கு தந்து மனிதர்கள் அல்லாஹ்வோடு தொடர்பாகிறார்களா என்று அல்லாஹ் தஆலா என்னை ஒரு எச்சரிக்கை செய்கிறார். மனிதர்களே, நீங்கள் செய்கின்ற பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை தான் இந்த வெள்ள அனர்த்தங்களும் மண் சரிவுகளும் இத்தனை உயிர் இழப்புகளும் இத்தனை கோடான கோடி மில்லியன் டாலர்ஸ்கள் அழிவுக்கு உட்பட்டதும் இதெல்லாம் எமது நாட்டில் நடக்குகிறது என்று சொன்னால், எங்களுடைய கரங்களை நான் செய்த பாவங்கள் என்பதை குர்ஆன் சொல்லியிருக்கிறார். வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களே, இந்த உலகத்தில இப்படிப்பட்ட சோதனைகள், வெள்ள அனர்த்தங்கள், மண் சரிவுகள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமி போன்ற மோசமான நிலைமைகள் வருதா, இந்த இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்படுதா, இப்ப நீங்க நினைங்கோ, நான் செஞ்ச பாவம், முஸ்லிமாகிய நான் செஞ்ச பாவம். அல்லாஹ் சோதிக்கிறான் எம்மை. இபாதத்துகள் அமல்கள் குறைவாக இருக்கிறது. இதனால நான் சம்பாதித்தது என்ற கரத்தினால் சம்பாதித்தது தான் இன்றைக்கு அதனுடைய விளைவு தான் இந்த வெள்ள அனர்த்தங்களும் மண் சரிவுகளும். சகோதரர்களே, நாம யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம்.
ஏன் அல்லாஹ் ஒரு அறிவுரை தாரா? இலங்கையில் அதிகமான சகோதரர்கள் எத்தனை லட்சக்கணக்கை இழந்து, எத்தனை உயிர்களை இழந்து, எத்தனை கடைகளை இழந்து, எத்தனை வீடுகளை இழந்து, எத்தனை சகோதரர்கள் வீட்டிலே இன்னும் சேரும் செதிரிகளாக அப்புறப்படுத்த முடியாமல் அந்த முகத்துடைய அளவுக்கு கூட, கூரையின் வீட்டின் முகத்தின் அளவுக்கு கூட சேர்கள் தண்ணீர் வந்து அப்படி இழந்திருக்கிறார்களே. ஏன் இன்னும் நாம் சிந்திக்கிறோம் இல்லை? ஏன் இன்னும் இந்த பாவத்தை விடுகிறோம் இல்லை? அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட அத்தாட்சிகளை, இப்படிப்பட்ட இந்த வெள்ள அனர்த்தத்தையும், இப்படிப்பட்ட மண் சரிவுகளையும், இவ்வாறுபட்ட பூமி அதிர்ச்சிகளை நாங்க அந்தந்த டைமுக்கு, அந்தந்த நேரத்துக்கு மாதிரி அல்லாஹ் அனுப்புறோம். நாங்க அனுப்புனதெல்லாம் ஏதோ ஒன்றுக்காக வேண்டியும் இல்லை, நீங்க பயப்படணும் என்பதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய பதரத். நாம் பாவம் செய்து அதிகமாக நான் பாவத்தை சம்பாதித்து விட்டேன், இப்பொழுதாவது அல்லாஹ்வுடன் நான் திரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை அல்லாஹ் அழிச்சிருக்கிறார். ஃபகுல்லன் அഖذனா பிஸம்பி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் அவருடைய பாவங்கள் அதிகமாகின்ற பொழுதோ, அவருடைய இபாதத்துகள் குறைவாகின்ற பொழுதோ, அவருடைய தொழுகைகள் குறைவாகின்ற பொழுதோ அல்லாஹ் தஆலா அழித்திருக்கிறார். நாங்க பிடிச்சிக்கிறோம். சில கூட்டத்துக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து கல்மாரி மலைகளை அல்லாஹ் பொழிய வைச்சார். கல் மழை பொழிந்தது, அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர்களுக்கு இடியால, இடி ஓசையால காதுகள் வெடிச்சு, உள்ளங்கள் வெடித்து நாசமாகினார்கள். இன்னும் சிலர்களை ஃபிரௌன் போன்றவர்களே அல்லது ஹாமான் போன்றவர்களே, இவர்களை பாவம் போன்றவர்களை நாங்கள் அழிச்சிக்கிறோம். அவர்களை பூமி சுழி வாங்கிச்சு. சில பாவிகளை அவர்கள் பூமிக்குள் எடுத்தோம் நாங்க. இன்னும் சிலர்களை அவர்களுடைய பாவங்கள் அதிகமாகின்ற பொழுது நாங்க அவர்களை அப்படியே தண்ணிக்குள்ள தாட்டு மூழ்கடிச்சு அவங்களை மௌத்தாக்கணும், மரணிக்க செய்தோம். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த சமூகத்துக்கும், எந்த கோத்திரத்தினர்களுக்கும், எந்த மனிதர்களுக்கும் அநியாயம் செய்யவில்லை. சொல்லுகிறான், அவர்கள் தான் அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள். நாங்க படைத்த நோக்கத்தை மறந்து உலகத்திலே வாழ்ந்தார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இவ்வளவு அனர்த்தங்கள் நடந்தும் எத்தனை சகோதரர்கள் இன்று சுபகுடைய தொழுகையை தொழுந்திருக்கிறார்கள் இமாம் ஜமாத்தோடு. இவ்வளவு அனர்த்தங்கள் நடந்தும் எத்தனை சகோதரர்கள் சுபகுடைய தொழுகையை தொழாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். செய்யறாங்க, பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஜினா செய்யறான், ஜினா செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். களவெடுக்கிறவன் களவெடுத்துக் கொண்டு தான் இருக்கிறான். போதை வஸ்து ஐசு பாவிக்கிறான், பாவிச்சு கொண்டு தான் இருக்கிறான். தொழாமலுக்கு இல்லாதவன், தொழுகையின் பக்கம் நெருங்காதவன், பள்ளியோடு தொடர்பானவன், அவன் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறான். இத்துணை சோதனைகள் வந்தும் இன்னும் இந்த மனிதர்கள் அவர்கள் திருந்தவில்லை என்றால் எவ்வளவு நஷ்டவாளி சகோதரர்களே, பெரியார்களே. ஆது கூட்டத்தை அல்லாஹ் அழிக்கிறதுக்கு முடிவு செய்யறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் வணங்குங்க என்று, தக்வாவை கடைபிடிங்கள் என்று சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்று. எல்லா நபிமார்களும் இந்த சமூகத்துக்கு உபதேசம் செய்த விட இந்த மூணு தான் அதிகமாக. குர்ஆனை புரட்டி பார்த்தா இந்த மூணையும் தான் உபதேசம் செஞ்சாங்க. ஒன்று அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்கோ, வத்தகூ, தக்வாவை கடைபிடிங்கள். பாவத்து தக்வா இருந்தால் பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாகி விடுவீர்கள். தக்வா உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் ஜினா செய்ய மாட்டீர்கள். தக்வா உங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் நீங்கள் போதை வஸ்தை பாவிக்க மாட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலை
பின்பற்றுங்கள். இந்த 3 விஷயமும் எல்லா நபிமார்களும் எல்லா சமூகத்துக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இந்த அடிப்படையில தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆது கூட்டத்துக்கு செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் கேட்டுக்கொள்ளவில்லை. அவருடைய சக்தியை பற்றி பேசினார்கள். அஷத்தமின்னா கேட்டாங்க, மண் அஷத்தமின்னா, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்? கல் மலைகளை கையினால் குடைந்து வீடுகளை, கோபுரங்களை, கோட்டைகளை கட்டுவார்கள். அவ்வளவு சக்தி. நாங்க கடலுக்கு முன்னால போன எங்களை சிறார்கள் ஒரு கோபுரம், வீடுகள் கட்டுற மாதிரி அந்த காலத்துல இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமோட கூட்டத்துல வாழ்ந்த ஆது கூட்டம் மலைகளை குடைந்து குடைந்து, கையால், ஆயுதம் அல்ல, கையால குடைந்து கோட்டைகள் கட்டுவாங்க. இன்னும் அதனுடைய அடிப்படைகள், அதனுடைய விடயங்கள் இருக்குது. நீங்க நெட்ல தேடி பார்த்திருப்பீங்க. எத்தனை சகோதரர்கள் ஆயுதத்தால் இல்ல, கையால குடைஞ்சு கட்டுனாங்க. குர்ஆன் பேசுது, வகானு யன்ஹிதூன மினல் ஜிபாலி புயூதன் ஆமினீன். அவர்களுக்கு பயமில்லாத நல்ல அச்சம் அற்ற ஒரு அழகான வீடுகள் அவங்க அமைச்சு கொண்டாங்க. கையால அவங்க தோண்டி அப்படியே செஞ்சாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி உயரம் 160 அடி. கல்லுக்கு மேலால் ஏறி, பாறாங்கல்லுக்கு மேலால் ஏறி அவருடைய காலை இப்படி உதைத்தார்கள் என்று சொன்னால், கால் பாதம் படுகின்ற பொழுது அந்த கல் மலைகள் கூட எப்படி நாங்க வயல் செய்யறதுக்காக அந்த மண்ணை, விவசாயம் செய்யறதுக்கு மண்ணை பதப்படுத்தி இலகுவாக ஆக்கி வைப்போமே, அதே போன்று சுக்குநூறாக அப்படி இறங்கும். அதுக்குள்ளே சகோதரர்களே, சேத்துக்குள்ளே காலை வைத்தால் எப்படி இலகுவாக இறங்குமோ, இதே போன்று இவர்களுடைய தைரியம் சகோதரர்கள். அவ்வளவு சத்தியமா கொடுத்திருந்தான், சுப்ஹானல்லாஹ். ஆனாலும் இவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? பாவத்தை விடவில்லை. நபியை எச்சரிக்கை செய்தார்கள். ஆது கூட்டத்தில் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், பாவத்தை விடுங்கள், உங்களுக்கு மழை இல்லை, 3 வருடம் மழை இல்லை சகோதரர்களே. அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? ஒரு 70 பேர் கொண்ட கூட்டத்தை அனுப்புகிறார்கள் காபத்துல்லாஹ்வுக்கு துஆ செய்வதற்காக. செய்த பாவத்தையும் செஞ்சு கொண்டிருந்தார்கள், ஆனால் பாவத்தை விடவில்லை. ஆனாலும் துஆவுக்காக காபத்துல்லாஹ்வுக்கு அனுப்புகிறார்கள். அந்த 70 பேரும் துஆ செய்து வருகின்ற பொழுது ஒரு பள்ளத்தாக்கை அடைகிறார்கள். குர்ஆன் இதை பேசிக் கொண்டு வருகிறது. ஃபலம்மா ரஅவுஹு ஆரிதம் முஸ்தக்பில அவுதியதிஹிம். அவருடைய அந்த பள்ளத்தாக்கை இவர்கள் அடைகின்ற பொழுது கரும் மேகம் வருகிறது அவர்களுக்கு முன்னால். சொன்னார்கள், என்னென்று தெரியுமா? இதோ நான் எங்கட துஆன பவரை பாருங்க, துஆ கேட்டுட்டு வந்தோம், மழை வர போகுதுன்னு நினைச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. வந்தது சுப்ஹானல்லாஹ், அவருடைய அழிவுடைய கல்மாரி மலைகளாக அல்லாஹ் பொழிய வைத்து நாசமாக்கினார். ஒரு பயங்கரமான காற்றோடு அந்த மழை வந்தது. குர்ஆன் சொல்கிறது, சப்அ லயாலி வ ஸமானியத அய்யாம். அன்புக்குரிய சகோதரர்களே, 7 இரவுகள் 8 பகல்கள் தொடர்ந்து அந்த காற்றும் அந்த மழையும் வீசியது. குர்ஆன் சொல்லுது, எப்படி ஈச்ச மரத்தை அடியோடு புடுங்கி வீசினால் அது எப்படி இருக்குமோ அதே போல் இருந்தார்கள். அந்த மழையும் காற்றும் சூறாவளியும் அடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய கையை எடுத்து கல்லுக்குள்ளே அப்படியே குத்தி, 2 கையில் குத்தி அப்படியே கல்ல அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டாங்க. அல்லாஹ் அந்த காற்றுடைய பவர், அல்லாஹ்வுடைய அந்த பவர் எப்படி தெரியுமா? அப்படியே கலட்டி முண்டங்களாக வீசப்பட்டார்கள். ஈச்ச மரம் அப்படியே கலட்டி வேரோடு கலட்டப்பட்டு வீசப்பட்டிருந்தால் எப்படி இருப்பார்கள், அப்படியே இறந்து விட்டார்கள். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார், மனிதர்களே பாவத்தை விட்டு விடுங்கள். கண்டம் மாலக்கும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஏன் நீங்கள் இன்னும் திருந்தாமல் இருக்கிறீர்கள்? ஏன் இன்னும் அல்லாஹ்வை பயப்படாமல் இருக்கிறீர்கள்? அவர்கள் நீங்கள் பணிந்து
அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் விரைந்து வரக்கூடாதா? இப்படிப்பட்ட சோதனைகள் அல்லாஹ் தஆலா எமக்கு தந்து அல்லாஹ் இன்னும் சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், சகோதரர்களே, ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்திக்ஃபாரின் பக்கம் ஈடுபடுங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் ஈடுபடுங்கள், அதிகமாக தௌபாவில் ஈடுபட்டு தொழுகையை நிலைநாட்டுங்கள், பாவத்தை விட்டு விட வேண்டும். சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே எமது நாட்டிலே நடக்கக்கூடிய எல்லா இடங்களையும் தான் சிலர்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் நடந்திருக்கிற வெள்ளம், மற்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட உள்ளத்தை நீங்க ஒன்றுமே நடக்காத மாதிரி நீங்க தூய்மைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டாம். அவங்களுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடந்திருக்கிறது அதோட இழப்புகள். அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு சிலர்கள் நினைக்கிறாங்க, மேல் கீழ் வீட்டுக்கு தான தண்ணி வந்துச்சு, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இல்லது சிலவங்க நினைக்கிறாங்க, எங்களோட இடத்துல தான தண்ணி, எங்கட ஏரியாவுக்கு எங்கட மாகாணத்துக்கு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறாங்க. சகோதரர்களே, இல்ல, அல்லாஹுக்கு தெரியும் யார் தக்வாதாரி யார் தக்வா இல்லை என்பதை அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்துடைய சரித்திரத்தை சொல்லுகிறார். வெள்ளம் பெருக்கினால் அந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்கிறான். இதே தௌவா தான் கொடுத்தார்கள். தொழுகை, இபாதத், தக்வா, மூன்றாவது நபிக்கு கட்டுப்படுவது. இதே தௌவாவை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்துக்கு கொடுத்தாங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது சமூகம் இன்றைக்கு செய்யறதை இதே விடயத்தை பாவத்தை விட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை என்றால் என்னவென்று தெரியாது சில சகோதரர்களுக்கு. ஏதோ ஒரு ஜும்மாவுக்கு தலையை காட்டிவிட்டு செல்லுகிறார்கள், அடுத்தது ஜும்மாவுக்கு அல்லது 2 பெருநாளுக்கு வந்து செல்லுகிறார்கள். இபாதத் என்றால் என்னென்று தெரியாமல் சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள், விட்டு விடுவதில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மழையிலே உங்களோட சமூகத்துக்கு தோழர்களே, கூட்டத்தினர்களே, அல்லாஹ் மழையை பொழிய வைப்பான், நீங்கள் அமல் செய்யுங்க, தௌபா செய்யுங்க சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தக்வாவை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், எனக்கு வழிபடுங்கள். கேட்கவில்லை. எவ்வளவு தௌபா? 950 வருஷம் குர்ஆன் பேசுகிறது. அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. 950 வருஷம் தௌபாவுடைய பிரச்சாரம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கேட்கவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட வாயில் என்று சொல்றாங்க, அவனோட வாயாலே ஒரு வார்த்தை வந்துச்சு. அல்லாஹ்விட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பி லா தஸர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ், இந்த வரம்பு மீறக்கூடியவர்களே, அநியாயம் செய்யக்கூடியவர்களே, உன்னை வணங்காதவர்களே, இவர்களை யாரையும் இந்த பூமிக்கு மேலால விட்டு விடாத, யா அல்லாஹ் அழித்து விடு. சுப்ஹானல்லாஹ். என்ன ஆச்சரியம் என்று தெரியுமா? இந்த பூமியில் அல்லாஹ் தண்ணியைத்தான் கொண்டு வந்து அடிக்கிறான். ஷிர்க்கினாலும் குஃப்ரினாலும் மூழ்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீரை தவிர சிறந்தது ஒன்றுமில்லை. தண்ணீர் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். குர்ஆன் பேசுது, மனிதர்கள் பத்துகின்ற நெருப்பு பத்த வைக்கின்ற அடுப்புகளிலிருந்து கூட தண்ணீர் வந்துச்சு. வானத்தில மாத்திரம் அல்ல, பூமியிலிருந்து தண்ணீர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு இந்த பூமி சம்பூர்ணமாக 8-7 மைலுடைய உயரத்துக்கு பூமி சம்பூர்ணமாக தண்ணீரால் நிரம்பிச்சு. 7-8 அடி வரைவே நாங்க எவ்வளவு பயப்படுறோம். 7-8 மைல் உயரம், அந்த அளவுக்கு தண்ணீர். ஒவ்வொரு தண்ணீர்களும் ஒரு 15-20 லிட்டர் பக்கெட்டை எடுத்து நாங்க தண்ணீரை நினைச்சு மேலே இப்படி கொட்டுனா அந்த துளிகள் எவ்வளவு சைஸாக இருக்குமோ, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்துக்கு வந்த மலையுடைய ஒவ்வொரு துளியுடைய சைஸும் அந்த அளவு. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சின்ன துளி விழுந்தே இவ்வளவு பயப்படுகிறோம். ஒரு 25 லிட்டர் பக்கெட் உள்ள தண்ணீரை நேரேந்து கொட்டினால் எவ்வளவு சைஸாக அந்த துளி வருமோ அந்த அளவு தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு கிடைச்ச அந்த கொடுத்த அல்லாஹ் தண்டனை இறக்குன அந்த மலையுடைய சைஸ், மலையுடைய துள்ளியுடைய சைஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அளித்தான். சிலர்களை தவிர
அன்புக்குரிய மேலான பெரியார்கள் சொல்லுகிறார், கல்லா பல்ரான அலா குலூபிஹிம். என்ன அவர்களுக்கு இவ்வளவு நடந்து அவருடைய உள்ளங்கள் என்ன கல்லஞ்சமாகி விட்டதா, துருப்பிடித்து விட்டதா? அவருடைய உள்ளங்கள் கல்லஞ்சமாகி விட்டது. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பவில்லை, பாவத்தை விட்டு திரும்பவில்லை. அதே பாவத்தில் இன்னும் மூழ்கிக்கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வஜூஅ வனக்ஸு மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல் குர்ஆன் சொல்லுகிறது, சகோதரர்களே, சில விடயத்தின் மூலமாக சோதிப்போங்களே. ஹௌஃப், பயத்தின் மூலமாக. முதலாவது அல்லாஹ் சொன்னான் பயம். மறுமையை நினைவூட்டி விட்டது. அது அந்த வெள்ளம் வருகின்ற பொழுது திடீரென்று வந்தது. யாரும் எந்த பொருளையும் எடுக்க கிடைக்கவில்லை. யாரும் யாரோடு தொடர்பு கொள்ளே முடியாது. வெளிநாட்டில் உள்ள சகோதரர்கள் எந்த குடும்பத்துக்கு என்ன நடந்து விட்டது என்று யோசித்தார்கள். எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள், எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள் தெரியாது. அங்கே கணவன் வெளிநாட்டிலிருந்து மனைவியோடு தொடர்பு கொண்டால் எல்லா தொடர்புடைய எல்லா சாதனங்களும் அங்கே முடக்கப்பட்டு விட்டது. ஓடி போகிறார்கள், தப்பிக்கொள்வோம் என்றால் அங்கேயும் வெள்ளம் திரட்டுகிறது. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லை, பயம். ஏன் சகோதரரே, கம்பறையில திடீரென்று யாரோ ஒரு வதந்தி கிளப்பி விட்டார்கள், அந்த டேம் உடைய போகிறது என்பதால். எத்தனை சகோதரர்கள் கியாமத்தினாலே பார்த்ததை போன்று ஓடோடி சென்றார்கள். வீட்டையும் மனைவியும் பிள்ளைகளையும் விட்டு ஓடினார்கள். சிலர்கள் அடிபட்டு வாகனத்தில் அடிபட்டு மௌத்தாகினார்கள். எனக்கு என்ன நடக்க போகிறது, இந்த வெள்ளத்திலே நான் மூழ்கடிக்கப்பட்டு விடுவேனா என்ற பயம் கியாமத்தினாலே எங்களுக்கு படித்துவிட்டு தந்துவிட்டது. எங்கள் அமல் இபாதத்தை சரிபடுத்தி செய்ய என்று எங்களுக்கு ஒரு பாடமாக படித்துவிட்டு தந்துவிட்டது. சகோதரர்களே, எங்கள் அமல்களை இபாதத்துகளை சரியாக நல்ல முறையில் அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அடுத்ததாக சொல்கிறான், பசியை கொண்டு சோதிப்போம். எத்தனை சகோதரர்கள் எத்தனை நேரம் சாப்பிடாமல் கஷ்டத்தோடு இருப்பார்கள். நான் சொல்ல தேவையில்லை, எத்தனை சகோதரர்கள் அந்த விடயத்தை உணர்ந்திருப்பார்கள். பசி, ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிட்டால் இன்னொரு நேரம் சாப்பிடுறது கொண்டும் இல்லை. எல்லாம் வெள்ளத்தில் அடிபட்டு சென்று விட்டது. சிலர்கள் வாகனத்தில் இருந்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் பசியோடு இருந்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், சோதிப்போம். சோதனையிலே பொறுமையை கடைபிடித்து தௌபாவின் பக்கம், தொழுகையின் பக்கம் நீங்கள் விரைகின்ற பொழுது இதை விடவும் இழந்தத்தை விடவும் நல்லதே உங்களுக்கு அல்லாஹ் தருவார், நமக்கு தருவார். சகோதரர்களே, விட்டு விடுங்க பாவத்தை. அல்லாஹ்வோடு தொடர்பாகுங்கள். பாவத்தை விட்டு தொழுகையோடு தொடர்பாகுங்கள். பள்ளிக்கு வாங்க 5 நேரமும். அல்லாஹ் எங்களுக்கு இழந்ததை விட பல லட்சம் கோடிக்கணக்கு அல்லாஹ் மேலும் மேலும் அதிகமாக தரும். அல்லாஹ் வரக்கத்தை தருவார். இல்லைன்னா நாங்க எப்படி இருந்துட்டோம், தௌபாவும் இல்ல, ஒன்றும் இல்ல, உலகத்திலே நஷ்டம். இந்த உலகத்திலே அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்க மாட்டார். அல்லாஹ்வோடு தொடர்பாகுங்க, அல்லாஹ் உதவி செய்வார். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே போன்றுதான் நாங்க எல்லாரும் இப்ப எமது நாட்டில இந்த நடந்திருக்கின்ற இந்த அனர்த்தத்துல நாங்க என்ன செய்யும்? முதலாவது எல்லா சகோதரர்களுக்கும் துஆவில் ஈடுபடும். முதலாவது என்னுடைய படிப்பினை நாங்க தௌபாவின் பக்கம் மீண்டு தொழுகையை சரியான முறையில் செய்யும். பாவத்தை விட்டுவிட்டோம், நல்லவனாக வாழ வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது இலக்கண எங்களை யாரெல்லாம் இந்த அனர்த்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடுங்க, துஆவில் ஈடுபடுங்க. இது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க ஒன்று நினைச்சு கொண்டிருக்க வேண்டாம், இதே போல இன்னொன்று வராது என்று நினைச்சு கொண்டிருக்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா கேட்கிறார், சில ஊர்வாசிகள் சும்மா பயம் இல்லாம இருக்கிறாங்களா? எங்கட சோதனைக்கு அவர்களை அடையும் என்று அவங்க பயம் இல்லாம இருக்கிறாங்களா?
அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட திடீர்னு வரும். பார்த்தோம், இரவு 12 மணி 1 மணி திடீர்னு ஒரு சத்தம், ஊரையே அடித்து விட்டு மண் சரிவு சென்று விட்டது. எத்தனையோ சகோதரர்கள் இன்னும் மண்ணுக்கு கீழால், எத்தனையோ அடித்து கீழால் இன்னும் ஜனாசாக்கள் இருக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று வந்தது வெள்ளம், திடீரென்று வந்தது மண் சரிவு, திடீரென்று வந்தது பூமி அதிர்ச்சி. சுபஹானல்லாஹ், உயிர்களை காவுன்று சென்று விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடமாக தருகிறான். நாங்க இந்த பாவத்திலிருந்து மீண்டு தொழுகையோடு பள்ளியோடு தொடர்பாக கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாகத்தான் நாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று தெரியுமா, நாங்க மற்ற சகோதரர்களுக்கு உதவியில் ஈடுபடும், உதவி செய்யும் அடுத்த சகோதரர்களுக்கு. இது கட்டாயம். ஒவ்வொரு மனிதர்களும் இன்னொரு சகோதரனுக்கு, எந்த வீட்டுல பக்கத்துல ஒரு சகோதரன் இருக்கிறான், முஸ்லீமாக இருக்கேலும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கேலும், அவருக்கு பசிங்க சாப்பாடு கொடுங்க. உடுப்பெல்லாம் வெள்ளத்துல அடிபட்டு போயிட்டது, உடுப்பு இல்லையா, இருந்தத்தை போட்டு கொடுங்க. அவங்களுக்கு தண்ணீர் தாகமாக செஞ்சு கொடுங்க. எங்கட வீடு மாஷா அல்லாஹ் காப்பாத்திக்கிறான்னு சொல்லி நாங்க சும்மா இருக்க வேண்டாம் சகோதரர்களே. அவருடைய வீட்டுக்கு தண்ணீர் இருக்குதா, எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யணுமோ அதை நாங்க செஞ்சு கொடுக்கிறது. அந்த சேரை அந்த சேர்களை அள்ளி கொடுக்கிறது, தண்ணி அந்த வீட்டை கிளியர் பண்ணி கொடுக்கிறது, அவருக்கு உதவிகளை செய்யறது, அவர் செய்யற நேரத்தில் அவங்களுக்கு நான் உதவிகளை செய்யறது, இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. திருமதியோட ரிவாயத், தபரானியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஹப்புல் அமால் இலல்லாஹி தஆலா சுரூருன் வதுத்கிலு அலா அஹ்லி பைத் அலா முஸ்லிம். அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது, அவனை சந்தோஷப்படுத்துவது. அவனுடைய வீட்டுக்கு வெள்ளம் வந்து விட்டது, அந்த வெள்ளத்தில் இருந்து அவன் பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒன்றுமே இயலாது, அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, தண்ணீர் இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, தூங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. நீங்க அழகான முறையில் அவரை பார்த்துட்டு சொன்னா அவருக்கு ஹெல்ப் பண்றீங்க, உதவி செய்றீங்க. அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு இதை விட விருப்பமான அமல் ஒன்றும் இல்லை, ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துவது. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துக்ஷிஃபு அன்ஹு குர்பா, ஒரு மனிதனுக்கு கஷ்டத்தை நீக்கிறது, அல்லாஹ்வுக்கு நீக்கப்படுறது, நீக்கி வைக்கிறது, அல்லாஹ் அதை விரும்புகிறான், விரும்பக்கூடிய அமல், மிக விருப்பமான அமல். ஒரு மனிதன் கஷ்டத்துல கடல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்கு உதவி செஞ்சாலே அவன் அந்த கஷ்டத்திலிருந்து அவனை நீக்கிறது. சொன்னாங்க, இன்னொன்று ஒரு மனிதனுடைய பசியை போக்குறது, ஒரு மனிதனுடைய பசியை போக்குறது. அல்லாஹ் இந்த அமலை விரும்புறாங்க ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சகோதரர்களே. எனவே சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அமல்கள் அதிகமாக ஈடுபடுவோம். எங்களோட முஸ்லிம்களுக்கு அதிகமாக செய்வோம். எங்களோட மற்ற மாற்றுமத சகோதரர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு அதிகமாக செல்வங்களை செய்வோம். தபரானி ரிவாயத் அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் அத்ஹல அலா அஹ்லி பைத்தி முஸ்லிமி மினல் முஸ்லிம் அலா அஹ்லி பைத்தி மினல் முஸ்லிம். முஸ்லிம்களுடைய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதன் உதவி செய்கிறார். உதவி செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தை சந்தோஷமடைய வைக்கிறான். அவனுக்கு அல்லாஹ் கூலியாக என்ன கொடுக்கிறான் தெரியுமா? சுவர்க்கத்தை கொடுக்கிறான். அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்ளுகிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கிற கூலி சுவர்க்கம் சகோதரர்களே, சுவர்க்கம், ஜன்னா. இப்ப பணம் வசதி வாய்ந்து கிடைச்சவங்க கொஞ்சம் யோசிங்கோ, அல்லாஹ் எனக்கு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான், ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சந்திக்கிறான். இன்னொரு நிலைமை, இப்படி எனக்கு வருமானு தெரியாது, அப்படி வந்தாலும் என்கிட்ட கையில பணம் இருக்குமா சல்லி இருக்குமா சொல்ல முடியாது. இப்ப எனக்கு அமல் என்ன காலடிக்கு என்ன தேடி வந்திருக்குது, சந்தர்ப்பம் வந்திருக்குது அமல் செய்யறதுக்கு. இப்ப வச்சிக்கக்கூடிய சகோதரர்கள் கொடுங்க சகோதரர்கள்.
ஏழைகளை இனம் கண்டு அவருடைய வீடுகளுக்கு செலவழியுங்க. நாங்க அப்படியே பொத்தி பொத்தி வச்சோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு சமூகத்தாருடைய மதியன்ல வாழ்ந்த அதாவது மதியன்ல வாழ்ந்த ஒரு கூட்டத்தார்களுடைய அந்த சம்பவத்தை சொல்லுறான். சனா என்று சொல்லுகின்ற ஊருக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் ஒன்று இருந்துச்சு. அதுல வாப்பா என்ன செஞ்சாருன்னா, அவர் அந்த அறுவடைய மூணாவது பிரிச்சு கொள்வாரு. ஒன்று ஏழைக்கு, இரண்டாவது தனக்கு, மூன்றாவது அறுவடைக்காக வேண்டி. இப்படித்தான் இவருடைய காலத்துல செஞ்சாங்க. ஆனா பிள்ளைகள் பார்த்தாங்க, வாப்பா செஞ்ச மாதிரி நாங்க செய்யக்கூடாது. காலையில் இருந்து இவங்க பேசி பேசி போறாங்க. சுபகுடைய நேரத்துல நைட்ல பேசிக்கொண்டு இருந்தாங்க. போற நேரத்துல பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் யதுகுலன்னஹல் யௌம அலைக்கு மிஸ்கீன், நாங்க இன்னைக்கு எந்த மிஸ்கீனும் எங்களை தோட்டத்துக்குள்ள வர விடக்கூடாது. எந்த மிஸ்கீனுக்கும் நாங்க பழங்களை, இதிலிருந்து வரக்கூடிய கனிகளை, லாபங்களை கொடுக்க கூடாதுன்னு இவங்க பேசிக்கொண்டு போறாங்க. போற நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் என்று தெரியுமா? அந்த சொத்துக்கள், அவருடைய அந்த பழங்கள், மரங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அப்படியே கருகி போய்ட்டு விட்டது. அல்லாஹ் அழித்து கருக்கி விட்டான். போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு குர்ஆன் பேசுது. எனக்கு நேரம் இடம் கொடுக்காத சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்லுது, இவங்க போயிட்டு அந்த தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்கிறாங்க. எல்லா பழங்களும் மரங்களும் கருவி போயிட்டு இருக்குது. ஏழைக்கு கொடுக்க கூடாது நீயத் அவருடைய உள்ளத்துல வந்துட்டு கருவிட்டு சொன்னாங்க. நாங்க யாருடைய தோட்டத்துக்கு வந்துக்கிறோம், எங்கட தோட்டத்துக்கு நாங்க வரையிலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி சுத்தி பார்க்கிறாங்க. உண்மையிலே வந்த தோட்டம் எங்கட விளைச்ச நிலத்துக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் எனக்கோ அல்லாஹ் உங்களுக்கோ தந்திக்கிறான், நல்ல வசதியாக வச்சிக்கிறான்னு சொன்னா கொடுங்க. ஏழைகளுக்கு பல நன்மைகள் இருக்குது சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே. இல்லைன்னு சொன்னா நாங்க வச்சு பொத்தி கொண்டு வச்சிருந்தோம் சொன்னா அல்லாஹ் காப்பாற்ற வேணும். பெரிய அழிவுகள் அந்த பணத்தின் மூலமாக ஏற்பட்டுவிடும். சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அதை நாங்க அழகான முறை செய்யணும். அடுத்ததாக ஒற்றுமை முக்கியம், கட்டாயம். இந்த நேரத்துல தான் சண்டை வாருது, இந்த நேரத்துல தான் பிரச்சனை வாருது. ஒற்றுமையாக இருக்கணும். ஊர் மக்கள் எல்லாரும், எல்லா சகோதரரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்க கட்டாயம் சகோதரர்களே. ஆனால இன்றைக்கு நாங்க என்ன செய்யறது? ஒரு பார்சல் எங்கேயா இருந்து வந்தா நாங்க பள்ளிக்கு அனுப்புறீங்க. பள்ளிக்கு அனுப்புனா யாராவது கொண்டு வந்தா பள்ளியோட தொடர்பாக்கினா லேசு தானே, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கணுமே. இல்லண்டா வாரவங்க யார கைய நெட்டினா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க 4, 5, 10 பார்சல் எடுத்து வச்சுப்பாங்க. ஆனா யாருக்கு போகலையோ அவங்களுக்கு அந்த பார்சல்கள், அந்த உணவுகள், அந்த சாப்பாடுகள் போயிருக்காது. நாங்க பள்ளியோடு சேர்ந்து, பள்ளியுடைய நிர்வாகத்தோடு சேர்ந்து இந்த அமல்களை நாங்க ஒன்று இணைத்து பணங்களை சேர்த்து பள்ளியோடு சேருகின்ற பொழுது நாங்க அழகான முறையில பேர் பட்டிகளை போட்டு, லிஸ்டுகளை போட்டு எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறோம். இல்லைன்னா தனித்தனியா நாங்க கொடுத்து, ஒற்றுமை இல்லாம தனித்தனியா நாங்க கொடுக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சிலர்களுக்கு கிடைக்கும், சிலர்களுக்கு கிடைக்காது, பிரச்சனை வரும், பிழைவுகள் வரும். எனவே அது இல்லாமக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிமுறை தான் பள்ளியோடு சேர்ந்து, நிர்வாகத்தோடு சேர்ந்து நாங்க எந்த உதவிகளை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் நிர்வாகத்தோடு மசூரா பண்ணி நாங்க ஒரு போர்டோடு கொஞ்சம் பேசி அது அழகான முறையில் செஞ்சு கொள்வது. அதே போன்று நாங்களும் சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளியோடு தொடர்புள்ளவர்களாக, நல்லவர்களாக, முத்தகீன்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்துள்ளாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்துள்ளாயாக, உலகத்தில் நல்லவர்களாக வாழ வைத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இது எங்களுக்கு தந்த சோதனை, யா அல்லாஹ், அதிலிருந்து எங்களை எல்லாரும் விடுவித்திரு. யா அல்லாஹ், ரப்பே ரஹ்மானே, நாம் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய கரங்கள் நான் சம்பாதிச்ச பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனையோ இயற்கள் பேச்சு விட்டது. யா அல்லாஹ், எத்தனையோ சகோதரருடைய பணங்கள், வீடுகள் எல்லாமே நாசமாகிவிட்டது. யா அல்லாஹ், அதை விட சிறந்த ஒன்று எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை மேலும் மேலும் சோதித்து விடாதே. யா அல்லாஹ், இதிலிருந்து எங்க எல்லா சமூகத்தையும், எங்களுடைய நாட்டு மக்கள் அனைத்து முஸ்லிம்களையும், அனைத்து சகோதரர்களையும், அனைத்து மக்களையும் நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ்,
யாரெல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இழந்தார்களோ அதை விட நீ பறக்கத்தாக அதிகமாக அவர்களுக்கு கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். மேலும் மேலும் அவருடைய வியாபாரத்துல சொத்து செல்வங்களை பறக்கத்தை கொடுத்துடுவாயாக யா அல்லாஹ். ரஹ்மானே, உண்மையான தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு பின்னால் பள்ளியோடு தொடர்பாகவும் யா அல்லாஹ், தொழுகைதாரிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். பாவத்தை விட்டுவிட்டோம் யா அல்லாஹ். உண்மையான தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். நீ எங்களை கபூல் செய்யவில்லை என்ற நஷ்டவாதிகள் யா அல்லாஹ் நாம் யா அல்லாஹ். பாவத்தை விட்டு விட்டோம் யா அல்லாஹ். உண்மையான தௌபா செய்து உன்னிடத்தில் உண்மையான முறையில் மீண்டு வருகிறோம் யா அல்லாஹ். தொடர்வோம் யா அல்லாஹ். தொழுகை இல்லாமல் இருந்த எத்தனை நாட்களாக யா அல்லாஹ் இதுக்கு பின்னால் தொடரக்கூடியவர்களாக யா அல்லாஹ் இருப்போம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துருவாயாக யா அல்லாஹ். அதனால் எங்களை குற்றப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய சோதனைகளை எல்லாத்தையும் நீக்கி மேலும் யா அல்லாஹ் நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கையை எமக்கும் எமது நாட்டு மக்களும் தந்தருவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிதுனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.